திரு ரவிராஜா குழந்தைவேலு, திரு எஸ்கேபி கருணா சொன்ன காரணங்களை ஏற்கிறீங்களா? தமிழ்நாட்டில் அப்படிதான் இருக்குதா பெண்கள் பாதுகாப்பின்மை? இப்போ கருணா பேசினதெல்லாம் பார்க்கும்பொழுது ம் எனக்கு ஒரு படத்தில் டயலாக் ஒன்று தான் ஞாபகம் வருது. ம் ஆனால் நீதிபதி அவர்களே, ம் இந்த வழக்கு என்ன என்பது உங்களுக்கே தெரியும். நீங்களே அதை படித்து நீங்களே அதற்கு தேவையான சட்ட நடவடிக்கைகளை தேவையானவற்றை தேவையான இடத்தில் ஃபில் பண்ணிக்கிட்டீங்கன்னா எனக்கு சௌரியமாக இருக்கும் அப்படின்னு ஒரு டயலாக் இருக்கு. சரியா? அது மாதிரி அது ஒரு வடிவேல் காமெடி. அவருக்கு வந்து வக்கீலாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு படிப்பறிவு இருக்காது, ஏதோ வக்கீலாக இருப்பார். வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் வரும், அவருக்கு என்ன செக்ஷனுக்கு என்ன கேட்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாது. அப்போ வந்து நீதிபதிக்கு வந்து அவர் கோரிக்கை வைக்கிறது ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுவார். ஆர்குமெண்ட் அவர் பண்ணுவார். ஆனால் நீதிபதி அவர்களே நீங்களே அந்த வழக்கு என்னன்னு படிச்சுட்டு அதற்கு தேவையான சட்டத்திட்டங்களை தேவையான இடத்தில் ஃபில்அப் செய்து அதற்கு தேவையான நீதி நீங்களே வழங்கி விட்டீர்கள் என்றால் இது சிறப்பாக இருக்கும், இதுதான் என்னுடைய கோரிக்கை என்பார். அது மாதிரி இப்போ இவர் என்னங்கிறாரு, தமிழ்நாடு என்பது என்ன அப்படின்னு ஆரம்பிச்சாரு. சரியா? தமிழ்நாடு என்பது எங்க? சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கு. தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்குள்ள தான் இருக்கிறது. ஓகே, அதுவும் கரெக்ட். தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்குள்ள தான் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு யார் முதல்வர்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பெருசா சொல்லுவார் இல்லையா, அவர் தான் முதல்வர் இல்லையா? அதுல ஒண்ணு மாறுபட்ட கருத்து பெருசா இருந்தா அவர் தான் சொல்லி ஆகணும். இல்ல அது வழக்கமா முன்னால ஸ்டாலின் சொல்லுவாரு, இப்போ வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லுவாரு. உங்களுக்கு பிரச்சனை? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதான் அவர் சொன்னதை நான் திருப்பி சொல்றேன், அவ்வளவுதான். அதே மாதிரி சொல்லுவார், சொல்லிட்டு இது பண்ணுவாரு. சரி, இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? களம் நீதிபதி அவர்களே நீங்களே முடிவு பண்ணுங்க. அடுத்த பாயிண்ட். சரியா? அடுத்த பாயிண்ட் வந்து தமிழக அரசை யார் ஆளுகிறார்கள்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் முதல்வர் ஆகிறார். சரி, யார் சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பேற்க வேண்டும்? சம்பந்தப்பட்ட ஹோம் மினிஸ்டர். அவர் தான் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காரு. அவருக்கு ஹோம் மினிஸ்டருக்கு உள்ள டிபார்ட்மெண்ட்ல அந்த தலைமை பொறுப்புல இருக்கிறவரையே இன்னும் போடாம வாய்தா வாங்கிட்டு தானே இருக்காரு இல்லையா? அப்புறம் சட்டம் ஒழுங்கு எப்படி சீராக? இன்னைக்கு வந்து உள்துறை செயலாளர் பொறுப்பு டிஜிபில இருந்து பலர் வந்து விளக்கம் கொடுக்குறாங்கல்ல, தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு நிலைமை. ஒருத்தரை நியமிச்சீங்கன்னா சரியா ஆணித்தரமா நியமிச்சா அவர் செயல்படுவார். டெம்பரரியா நியமிச்சா அவர் எப்படி செயல்படுவார்? செயல்பட முடியாதுன்னு எதுவும் இருக்குதா? அப்படிதானே ஆயிப்போச்சு இப்ப கதை. அவரே விடுப்புல போறாரு, அப்புறம் அவருக்கு இன்னொரு ஆளை போடுறாங்க. அப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒரு ஸ்திரத்தன்மையற்ற அரசு என்பதை ஒவ்வொரு செயல்களும் நிர்ணயம் செய்யும். அந்த ஸ்திரத்தன்மையை யார் நிர்வகிக்கிறாரோ அவர் சிறப்பாக செய்தால்தான் அது ஸ்திரத்தன்மை பெறும். ஸ்திரத்தன்மை இல்லாததனால்தான் அரசாங்கம் இந்த அல்லோல் பட்டு கொண்டிருக்கிறது. இவ்வளவு டேட்டாவை வந்து இப்போ ஸ்பீடா எடுத்து ஒரு பட்டியல காமிச்சாரு. பாருங்க, நாங்கிட்ட டேட்டா இருக்கு, எல்லாம் சொல்லலாம். சார் இது என்ன சார், பெருமை பேசுறதுக்கு உண்டான டேட்டா வச்சிருக்கீங்களா? எதை பத்தி டேட்டா வச்சிருக்கீங்க? கேவலத்தை பத்தி பேசுவதற்காக ஒரு டேட்டாவா? எதுக்கு டேட்டா? இல்ல 10 வருஷம் உங்க ஆட்சியை கம்பேர் பண்ணும்போது 5 வருஷம் நம்பர்ஸ் இருக்கு. இதுக்கு எதுக்குங்க டேட்டா? மானம் போகுது, மரியாதை போகுது, கேவலமா இருக்கு. அத பத்தி பேசுறதுக்கு எதுக்குங்க டேட்டா? 10 வருஷத்துலயே போயிடுச்சு. என்ன சொல்றேன், இருங்க நீங்க சொல்றீங்கல்ல 10 வருஷத்துல வந்து நீங்க சரியா பண்ணல, அப்படி பண்ணல, இப்படி பண்ணலன்னு சொல்றீங்க. ரைட், ஓகே, அப்படி கூட இருக்கட்டும். அப்படி இருந்தால் மக்கள் ஏன் மீண்டும் மீண்டும் வாக்களித்து 10 வருடம் எங்களுக்கு 2 வாட்டி கொடுத்துருக்காங்க? உங்களுக்கு கொடுத்தாங்களா? உங்ககிட்ட அந்த டேட்டா இருக்கா? எங்க கிட்ட அந்த டேட்டா இருக்கு. 54 வருஷம் நாங்க கட்சி நடத்திட்டு இருக்கோம் வெற்றிகரமா. 2 தலைவர்கள் மறைந்ததுக்கு அப்புறமும். சரி, சரியா? ஒரு தலைவர் இறந்து 30-35 வருஷத்துக்கு அப்புறமும் அந்த தலைவரை வச்சு போட்டு புகழ்ந்துட்டு இருக்கோம். உங்க தலைவர் கருணாநிதிங்கிற பேரை கூட நீங்க சொல்ல மாட்டீங்க, அப்படியே மறந்துட்டு இருக்கிறீங்க மெல்ல மெல்லமா. கருணாநிதி ஆட்சி அமைப்புன்னு சொல்ல மாட்டேங்க. காரணம், அவ்வளவு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான கட்சி அது உங்க கட்சி. சரி, உங்க கட்சி சிறப்பான கட்சின்னு நீங்க டேட்டா சொல்லணும்னா 10 வருஷம் 2 வாட்டி நான் ஆண்டிருக்கேன்னு சொல்லுங்க பாப்போம். இல்ல ஒரு வாட்டி ஆண்டிருக்கேன்னு சொல்லுங்க பாப்போம். சொல்ல முடியல இல்ல? ஏன் முடியல? சிறப்பான ஆட்சி பண்ணுவதற்கு உண்டான டேட்டா உங்ககிட்ட இருந்தா அதை பத்தி பேசுங்க. அந்த டேட்டா இல்ல. இதுக்கு வந்தா என்ன பண்றது? முதல்ல தமிழ்நாட்டை பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா உடனே நார்த் இந்தியா பத்தி பேச போயிடுறது, இல்லைன்னா ஆல் இந்தியா பேச போயிடுறது. சரியா? நான் என்ன சொல்றேன், இவர் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். என்னென்ன குற்றங்கள் நடைபெறுகிறது, அந்த குற்றங்களில் ஈடுபட்ட செயல்கள் என்ன, அதை பற்றி உங்களிடம் நாங்கள் கேட்கவில்லை. நாங்கள் கேட்போம். அவர் சொல்றாரு இல்ல உடனடி நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, அது எடுக்காம இருந்தா நீங்க பாருங்க என்ன கட்ஸோட தைரியமா அதுக்கு பதில் எப்படி சொல்றாரு பாருங்க. அது பாத்தீங்கன்னா அவங்க உறவுக்காரங்கள் வீட்டுக்குள்ளே பிரச்சனைங்க. சரிங்க, அதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் கவனிக்க வேண்டிய மேட்டருங்க. நாங்க சொல்றது ஓவராலா குற்றச்சம்பவங்கள் அதிகரிக்கிறது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கொடூரமான சூழ்நிலைக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு ஒரு முதலமைச்சரை பார்த்து
ஒரு எதிர்க்கட்சி தலைவர்ல இருந்து அடுத்த கட்சி தலைவர்ல இருந்து பிரதமர்ல இருந்து எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் எல்லாரும் பேசுறாங்கன்னா டேட்டா கூட பேசுறாங்க. ம். சரியா? சரி. அந்த டேட்டா கூட ஒரு பக்கம் இருக்கட்டும். ம். சட்டம் ஒழுங்கு சீராக இருந்தால் இந்த கேள்வி கேட்பதற்கு ஏதாவது வேலை இருக்கிறதா? சட்டம் ஒழுங்கை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களே உங்களால் நிர்வகிக்க முடியவில்லை என்றால் தகுதியற்ற அரசு என்பதை நீங்களே ஒப்புக்கொள்கிறீர்கள் இல்லையா? இவ்வளவு பெரிய ஒரு துறை இருக்கிறது, அந்த துறையில பல பேர் இருக்கிறாங்க, ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அந்த ப்ரொசீஜர் படி உங்களை லிஸ்ட் அனுப்புங்கன்னு சொன்னா அனுப்ப மாட்டேறீங்க. நீங்க ஏன் கில்ட்டியா இருக்கீங்க? ஏன் அனுப்ப மாட்டேறீங்க? அனுப்பி இருந்தா அதை நியமிச்சிருக்கலாம்ல. நியமிக்கலை என்பதே உங்களுடைய ஆழ தகுதி இல்லாத தன்மைக்கு, சிறத்தன்மைக்கு இல்லைங்கிறதுக்கு அதுவே ஒரு சாட்சி தானே. அப்படிப்பட்ட நீங்க எப்படி சட்டம் ஒழுங்கு கொண்டு வருவீங்க? இல்ல பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்பீங்க? சொல்லுங்க.